நிலம், வீடு வாங்குவோம் எல்லாரோட கவனத்திற்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து புதிய நடைமுறை அமலுக்கு வருது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து நிலப்பதிவு சட்டத்தில் புதிய விதிகள் அமலுக்கு வருது. டிஜிட்டல் முறை, ஆன்லைன் ஆவண சமர்ப்பிப்பு, பயோமெட்ரிக் சரிபார்ப்பு இது எல்லாமே இதில் அடங்கும். நில மோசடிகளை தடுக்கிறதும் விற்பனை செயல்முறையை மேலும் டிரான்ஸ்பரன்சி ஆக்குறதும் தான் இதோட நோக்கமே. இந்த நோக்கத்துக்காக மோடி அரசு புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து இதோட விதிகள் எல்லாம் மாறுது. நிலப்பதிவு சட்டத்தில் பெரிய மாற்றமே வந்திருக்கு. நாடு முழுவதும் நிலப்பதிவு செய்வதற்கான புதிய விதிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. விற்பனை செயல்முறையை மேலும் வெளிப்படையாக்க, அதாவது டிரான்ஸ்பரன்சியாக்க இந்த புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்படுது. ஊழலை குறைக்கவும் டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்த இந்த புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்படுது. இப்போதிலிருந்து வாங்குபவர், நிலம் விற்கிறவர் 2 பேருமே ஆதார் அடிப்படையிலான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களில் பிளாக் செயின் அடிப்படையிலான டிஜிட்டல் நிலப்பதிவு முறை அறிமுகப்படுத்தப்படுது. விற்பனை ஆவணங்கள் மற்றும் பிற ஆவணங்களை இப்போது ஆன்லைனில் நம்ம சமர்ப்பிக்கணும். பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்காக துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டியது கட்டாயம். இதோட பதிவு 10 வேலை நாட்களுக்குள் முடிக்கப்படும். எல்லை துல்லியத்திற்காக ஜிஐஎஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி அடிப்படையில் நில மேப்பிங்கை நம்ம பயன்படுத்தணும். நில மோசடிகளை தடுக்கவும் ஆன்லைன் பதிவுகளை பராமரிக்கவும் இந்த ஏற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. போலி ஆவணங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய மனைகள் மற்றும் தெளிவற்ற உரிமை தொடர்பான சிக்கல்களை தீர்க்கத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சொத்து இருப்பிடத்தை எப்படி சரிபார்க்குறாங்கன்னா, புதிய விதிகளின்படி வரி ரசீது, விற்பனை ஒப்பந்த ஆவணம், பதிவாளர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு, ஆன்லைன் ஜிஐஎஸ் வரைபடம் மூலம் சொத்து இருப்பிடத்தை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிக்கோடா. தூக்கி போட்டேன்னா போயிடுவேன். Yeah.